Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல செய்யக்கூடிய கேபேஜ் மஞ்சூரியன் தாங்க பார்க்க போறோம். அதுவும் முட்டைக்கோஸை வச்சு நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும். இது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து காலிஃப்ளவர் வச்சு கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுங்கற வீடியோ போட்டுருக்கோம். பார்க்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. ரொம்பவே நல்லா டேஸ்டா மேலே நல்லா கிறிஸ்பியா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கேபேஜ் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு கேபேஜ் வந்து நாங்கள் ஒரு அரை கேபேஜ் அளவுக்கு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை வந்து துருவி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் மிளகுத்தூள். இதோட 2 ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/4 கிலோலேருந்து ஒரு 300 கிராம்ஸ் வரையும் கோஸ் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து இந்த 2 ஸ்பூன் மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் ஃபஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதோட ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க, ஏன்னா கோஸ் நம்ம துருவி சேர்த்துருக்கனால அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் சும்மா ஒரு 1/4 கிளாஸ் கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் குழப்பாக உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம பைண்டிங்காக கடைசியாக பிழைஞ்சு முழிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் குழப்பாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம அதை ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா தண்ணி சேர்த்து பசையும் போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக திருப்பி சேர்க்குறோம். இப்போ இதையும் சேர்த்து விட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பசைஞ்சாச்சு. இப்போ ஒரு மாதிரி பைண்டிங்காக இருக்குது, நம்ம போண்டா மாவு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு இங்கே ஒரு வானலில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதோட சின்ன உருண்டையாக உரித்து போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து மஞ்சூரியன் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுக்கோங்க. இப்போ இதே போல் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லா செவந்து 1 நிமிஷம் வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே போல் மீதி உள்ள எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு எப்போவுமே மஞ்சூரியனுக்கு 2 டைம் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். அதனால ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது, ஆனால் நல்லா வெந்திருக்கும். இப்போ இங்கே எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு. எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் சூட்டில் இருக்கணும், நல்ல சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு போட்டது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச முட்டைகோஸ் மஞ்சூரியன் அந்த பால்ஸை வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். அதாவது முட்டைகோஸ் போண்டா அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தனியாகவே போண்டாவாக கூட நம்ம சாப்பிட்லாம், பக்கோடா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே நல்லா செவந்து வந்துருச்சு. இதை அரிச்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து மஞ்சூரியன் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அதே வானலில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 10 பல்லு பூண்டு பொடியாக நறுக்குனது, அதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். அப்போ தான் அந்த வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸும் நமக்கு கிடைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாஸ் எல்லாம் ஊற்றிக்கலாம். அதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் வந்து டார்க் சோயா சாஸ் இல்லைங்க, என்னது லைட் சோயா சாஸ். அதனால நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் டார்க் சோயா சாஸ் சேர்க்குறீங்கன்னா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். 1 நிமிஷத்துக்கு கொஞ்சம் கம்மியாகவே மிக்ஸ் பண்ணால் போதும். 1 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணாதீங்க, சாஸ் வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. இதை ஜஸ்ட்டு போட்டு விட்டு ஒரு 30-40 செகண்ட் குக் பண்ணால் போதும். இப்போ இதோட ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து விட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது தண்ணி வந்து நமக்கு கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அந்த கேப்பில் இங்கே ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அதோட அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து விட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தண்ணியும் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அதோட அந்த நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே தேவையில்லை, ரொம்ப ஊற்றினோன்னா நமக்கு ஜவ்வு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. நீங்கள் செய்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எனக்கு 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்குது. இதை ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்ச முட்டைகோஸ் பக்கோடாவை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கோஸ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம காய் வச்சு செஞ்சுருக்கோன்றதே தெரியாது, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேபேஜ் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.